கைஸ் இந்த வீடியோ பாருங்க. ஸோ ரோடு ஓரமா ஒரு ஸ்கூல் பொண்ணு சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஓரமா தான் போயிட்டு இருக்காங்க. வர்ற வண்டியும் வந்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டே தான் தராங்க. ஆனா சடனா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ரைட் சைடு திரும்பிடுறாங்க. ஸோ டிரைவரும் வந்துட்டு வண்டியை ரைட் சைடு திருப்பிடுறாரு. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு முன்பக்க டயர்ல அடிபட்டுறாங்க. அடிபட்டு அவங்க சம்பவ இடத்துல உயிரிழந்துடுறாங்க. வெண்பக்கத்துல 10வது படிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் அந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்தவங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு, சைக்கிள்ல போற குழந்தைங்களுக்கு நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு ரோடோ இல்ல இன்னொரு இடமோ கிராஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு சைக்கிள்ல இருந்து கீழே இறங்கிடுங்க. கீழே இறங்கி நீங்க ஆப்போசிட் போகணும்னா இறங்கி நின்று சைக்கிளை தள்ளிட்டு போங்க. ரெண்டு பக்கமும் எந்தாவது வண்டி வருதா வரலையான்னு பார்த்து பொறுமையா அதுக்கப்புறம் போங்க ரோடு கிராஸ் பண்ணி. தயவு செஞ்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்காமலோ சைட்ல சைக்கிள்ல மிரர், அதாவது நாங்களாம் வந்துட்டு சைக்கிள் வாங்கும்போது எங்களுக்குலாம் மிரர் வச்சு கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற எந்த ஒரு சைக்கிள்லுமே மிரர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு பெற்றோர்களுக்கு வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட், நம்ம குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரும்போது தயவு செஞ்சு அதுல ஒரு மிரர் 2 சைடும் வைங்க. ஸ்கூல் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது 2 சைடும் மிரர் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அந்த பெற்றோர்கள் வந்துட்டு அதை குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரும்போது தயவு செஞ்சு ஒரு செலவா அந்த மிரரையும் வாங்கி வச்சிருங்க. அப்படி இந்த பொண்ணோட சைக்கிள்ல மிரர் இருந்தா, இன்கேஸ் இந்த பொண்ணு அந்த சைக்கிள்ல மிரர்ல பின்னாடி என்ன வருதுன்னு பார்த்துட்டு ஓரமா நின்றதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. இந்த தயவு செஞ்சு ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு இந்த ஒரு காரணத்தினாலதான் சொல்றேன். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க தயவு செஞ்சு சைக்கிள்ல இருந்து கீழே இறங்கிடுது. கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ரோடு கிராஸ் பண்ணி போங்க. ஸ்டே சேஃப். மற்றவரை நேசிப்போம், அன்பை வைப்போம்.